குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் அதை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். The characteristic function of the Poisson distribution is e power minus lambda into 1 minus e power it. Okay, this is a what? Characteristic function of the Poisson distribution. Okay, actually எப்படி இருக்குன்னா e power minus lambda into 1 minus e power it. Okay, right. Second, type 2 error. இப்போ டைப் 2 எரர்னா என்ன? முதல்ல எரர்னா என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் டைப் 1 எரர் டைப் 2 எரர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போது H0 ட்ரூவாக இருக்குது, H0 ஃபால்ஸ். நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. H0 ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அது கரெக்டு. நீங்கள் H0 ட்ரூவாக இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன? டைப் 1 எரர். அப்போ டைப் 2 எரர்னா என்ன சார்னா, H0 ஃபால்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்படி அக்செப்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? டைப் 2 எரர். டைப் 2 எரர். இப்போ H0 ஃபால்ஸ் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம்? ரிஜெக்ட் பண்ணோம். ரிஜெக்ட் பண்ணால் தான் அது கரெக்டு. இப்போது ட்ரூவாக இருந்தால் அக்செப்ட் பண்ணோம், அப்போ கரெக்டு. நீங்கள் ட்ரூவாக இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அது டைப் 1 எரர். ஃபால்ஸாக இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அது டைப் 2 எரர். புரியுங்களா? இந்த மாதிரி எரரை மாற்றி கேட்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டைப் 2 எரர் இஸ் வாட்? டைப் 2 எரர் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் பாருங்கள். அக்செப்டிங் வாட்? ஹைபாத்தசிஸ். எப்போ அக்செப்ட் பண்ணி போகிறேன். டைப் 2 எரர்னால் என்ன சொல்கிறேங்க? Accepting what? Hypothesis when it's what? When it is என்ன பண்ணுறோம்ப்பா? ஃபால்ஸ். நான் புரிஞ்சுக்கோங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், நான் டைப் 1 எரர் டைப் 2 முதல்ல ரிப்பீட் பண்ணுறேன். H0 இஸ் வாட்? ட்ரூ. H0 ஃபால்ஸ். நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. இப்போது H0 வந்து ட்ரூவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? அக்செப்ட் பண்ணோம். அக்செப்ட் பண்ணால் அது கரெக்டு. அப்போ H0 ட்ரூவாக இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா டைப் 1 எரர். சரிங்களா? அதே H0 ஃபால்ஸாக இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? டைப் 2 எரர். ஆக்சுவலாக இங்கே என்ன வந்துருக்குன்னா ஃபால்ஸ். வந்து இது இப்போ ஆப்ஷன் தப்பாக விட்டுருக்கேன். ரைட். அப்போ டைப் 2 எரர்னால் என்ன மீனிங்னா, அக்செப்டிங் த ஹைபாத்தசிஸ் when it is what? ஃபால்ஸ். ஃபால்ஸாக இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? டைப் 2 எரர். ஃபால்ஸாக இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஃபால்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணாத? ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணால் அது கரெக்டு. ஃபால்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச போய் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அது என்ன? அது டைப் 2 எரர். டைப் 1 எரர் டைப் 2 எரர் நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். H0 வந்து ரெண்டு கேஸ், ஒன்று ட்ரூ இருக்கணும், ஒன்று ஃபால்ஸ் இருக்கும். ட்ரூவாக இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணுறது தான் கரெக்ட் டிசிஷன். ட்ரூவாக இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணினா அது டைப் 1 எரர். புரியுதுங்களா? சரி, H0 ஃபால்ஸ்னு தெரிஞ்சால் அது என்ன பண்ணணும்? நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் H0 ஃபால்ஸாக இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அது என்னது? டைப் 2 எரர். அப்போ H0 ஃபால்ஸாக இருக்கும்போது அக்செப்ட் பண்ணால் டைப் 2 எரர். அப்போ பாருங்கள், இதில் என்னென்னா அக்செப்டிங் த ஹைபாத்தசிஸ் when it is false. ஃபால்ஸாக இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணுறது என்னது? டைப் 2 எரர். சரியா? ரைட். In a binomial distribution, if mean is 6, standard deviation is √2, then the value of p is what? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்துன்னா உங்களுக்கு தெரியும், மீன் வேரியன்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். மீன் இஸ் வாட்? NP கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 6. NP வந்து 6. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸாக நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேரியன்ஸ்னால் என்னது? NPQ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ் தான். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு தெரியுமில்ல? வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் வாட்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ். அப்போது இவங்க கொடுத்துக்கிற வேல்யூ என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வாட்? 2. அப்போ உள்ளே இருக்க 2 தான் என்ன நம்மளுக்கு என்னது? வேரியன்ஸ். அப்போது NPQ வேல்யூ என்னது? அப்போ 2. நம்மளுக்கு வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வேரியன்ஸ் வந்து என்னென்னா NPQ. அந்த NPQ வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 2. இதுமாதிரி ஸ்கொயர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வாட்? வேரியன்ஸ். அப்போ உள்ளே இருக்கிற வேல்யூ தானே நம்மளுக்கு 2. அது தெரிஞ்சு போச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா Q கண்டுபிடிச்சலாம். NP வேல்யூ 6 தானே? NP வேல்யூ நம்மளுக்கு என்னது? 6. அப்போ NP வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் இஸ் NP வேல்யூ? 6. அப்போ என்ன வரும்? 6Q ஈக்குவல் டு 2. Q ஈக்குவல் டு வாட்? 1/3. அப்போ Q தெரிஞ்சுன்னா நம்ம P கண்டுபிடிச்சலாம். எப்பவுமே P ப்ளஸ் Q ஈக்குவல் டு 1. அப்போது P வேணால் என்ன பண்ணணும்? நம்ம Q லெஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. P வேணால் 1 மைனஸ் Q. அப்போ 1 மைனஸ் 1/3 வாட்?
2 by 3. Value of P is what? 2 by 3. அவங்க value of P தானே கேட்டாங்க. The binomial distribution of mean is 6. Standard deviation is root 2. Then the value of P is what? Value of P is 2 by 3. அடுத்தனா இங்க பாருங்க. In a Poisson distribution, 3 P of x equal to P x of x equal to 4, then the value of lambda ன்னு கேட்குறாங்க. சரியா? முதல்ல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இதை கொண்டு வந்து எழுதுங்க. இதை வச்சு எழுதுவோம். இதை வச்சு எழுதுனா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொடுத்தது ஈக்குவேஷன் 3Bயா, அப்போது 3 பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் என்ன? e பவர் மைனஸ் லேம்டா பவர் 2. இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் லேம்டா பவர் 2 பை வாட்? 2 ஃபேக்டோரியல். இங்கே ரைட் சைடு எக்ஸ் பவர் 4 இருக்கா? அப்போது e பவர் மைனஸ் லேம்டா ஸ்கொயர் பை வாட்? 2 ஃபேக்டோரியல். சரிங்களா? இப்போ e பவர் மைனஸ் லேம்டாக்கு கேன்சல் பண்ணுங்கள். இங்கே ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் வரும் 2 வரும். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 3 by 2 ஈக்குவல் டு வாட்? லேம்டா ஸ்கொயர் பை இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? 4னா 4 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டோரியல் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்கள். 4 ஃபேக்டர்னா 2 into 3 into 4 24. இதை கேன்சல் பண்ணால் வாட்? 12 into 3 36. அப்போ லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 36னா லேம்டா ஈக்குவல் டு வாட்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஸோ லேம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 6. அப்போ இந்த 4 வேல்யூ எது அந்த வேல்யூக்குனா லேம்டா ஈக்குவல் டு 6. ஆப்ஷன் ஏ இஸ் அ வாட்? ரைட் ஆன்சர். what is a what? லேம்டா. அப்போ மீன் கூட கேட்கலாம். புரியுதுங்களா? மீன் அண்ட் வேரியன்ஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் அண்ட் வேரியன்ஸ் இஸ் வாட்? லேம்டா. போத் ஆர் சேம், போத் ஷுட் பி வாட்? ஈக்குவல். அது ஒரு கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தேன். சரி, இப்போ பாருங்கள். அடுத்து என்ன கேட்டுருங்கன்னா, if f of x equal to c into x square into what? 1 minus x 0 to what? 1. X is sliced between 0 to 1. It's a probability density function. Yes, always when you are going to consider within the interval, that is called probability density function, PDF. Then the value of what? C. சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? லிமிட் as per the definition of integral minus into plus infinity f of x equal to dx. நம்மளுக்கு என்ன? f of x க்கு எப்போ வேல்யூ? x sliced between 0 to 1ல தான். அப்போது 0 to 1 இருக்கும்போது என்னது வேல்யூ? ஃபங்க்ஷனு c into x, c கான்ஸ்டன்ட் 3 வேலையை போட்டுருங்க. உள்ள x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது x ஸ்கொயர் மைனஸ் x கியூப் இன்ட்டு வாட்? dx ஈக்குவல் டு 1. இதை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? x கியூப் பை 3 and x பவர் 4 by 4 ஈக்குவல் டு 1. லிமிட்டு 0 to 1. அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1 by 3 1 by 4. லோயர் லிமிட்டு 0. அப்போது 12 4 minus 3 what? 1. அப்போது என்ன ஆகிடும் உங்களுக்கு? c equal to 12. So they are asking what the value? C value. C is what? 12. 12 is a right answer to the given problem. சரி, அடுத்த கொஸ்டின். Binomial distribution consists of single Bernalian trials இல்லை n dependent Bernalian trials n independent Bernalian trials with p plus q equal to 1 none of this. So binomial distribution is n independent Bernalian trials with p plus q equal to 1. The distribution used to test goodness of it. F distribution இந்த small f distribution chi-square distribution none of this. Test goodness of it எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? chi-square. ரெண்டு இருக்கு, goodness of it இருக்கு, என்னது? சரி, நம்மளுக்கு இதை பார்த்து டெஸ்ட் goodness of it நம்ம யூஸ் பண்ணுவோம் chi-square distribution. ரெண்டு இருக்கு. chi-square எங்கே வரும்? independent of attribution வரும். testing of what? Goodness of it. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்? இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே டெஸ்ட் ஆஃப் குட்னஸ் ஆஃப் இட் கேட்கும்போது chi-square டெஸ்ட் தான். அப்போ இங்கே மாதிரி வேறு எங்கே கொடுக்கலாம்? இண்டிபெண்டன்ட் ஆஃப் அட்ரிபியூஷன் கேட்டாலும் chi-square டெஸ்ட் தான். எது கொடுத்தாலும் அது இந்த ரெண்டில் எதர் குட்னஸ் ஆஃப் இட் ஆர் வாட்? இண்டிபெண்டன்ட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது தட் கோஸ் டு ஒன்லி chi-square டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இப்போ அடுத்தது ஃபார் எ சாம்பிள் சைஸ் இஸ் 26. சாம்பிள் சைஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? 26 வித் அ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன சொல்கிறாங்க? 5. Then the standard error SE equal to sigma by root 10 or ஒரு சில ஆத்த பார்த்தீங்கன்னா S by root 10 போட்டிருப்பாங்க. அப்போ என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 5 அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 5 by root 10. சாம்பிள் சைஸ் எவ்வளோ? இதான் n equal to what? 26. 5 by
root 26. 5 by root 26. Option C the right answer. சரி, அடுத்து என்னன்னா இங்கே பாருங்க, expectation of a random variable is the mean of x, variance of x, standard deviation of x, none of this. Expectation of x. Expectation of x is nothing but what? Mean of x. அப்போ expectation of x is always represent the term of what? Mean of x. அடுத்தது, the number of degrees of freedom in a 3x3 contingency table is what? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதனது ரோ இது காலம், எப்போ என்னன்னா r minus 1 into what? Column minus 1. அப்போ என்ன இருக்குது 3 minus 1 into what? 3 minus 1. 3 minus 1 or 2? 2 into 2 what? 4. Degrees of freedom is what? 4. அடுத்தது, the calculated value of chi-square is what? Positive or always negative or can be either positive or negative or none of this. Calculated value of chi-square is always என்ன இருக்கும் பாருங்க, chi-square should be always what? Positive. புரியுதுங்களா? ரைட். அடுத்து, in a multiple correlation analysis is what? There are at least எத்தனை வேரியபிள் மல்டிபிள் கோரிலேஷனில்? 2 வேரியபிள்ஸா, 3 வேரியபிள்ஸா, 5 வேரியபிள்ஸா, 10 வேரியபிள்ஸா? Multiple correlation analysis is there are at least 3 variables. சரிங்களா? ரைட். Mode of chi-square distribution. Mode of chi-square distribution n minus 2 n plus 2 n square plus 2. The mode of chi-square distribution is always n minus 2. சரி, டைப் 1 எரர் முன்னாடி முதல்ல சொன்னேன், அவங்க டைப் 2 எரர் கொடுத்துருந்தேன். அப்போது டைப் 1 எரர் கேட்டால் என்ன பண்ணணும்? டைப் 1 எரர்னா என்ன தெரியுங்கன்னா, இப்போது ட்ரூ h0 வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன நம்ம சொல்லுவோம்? தட் இஸ் கால்டு வாட்? இன்னொன்று இருக்குங்க, இங்கே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, அதனால் 2 கேஸுமே வருது. இப்போது டைப் 1 எரர்னாவே நம்மளுக்கு வந்து 2 கேஸ் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைப் 1 எரர்னா நம்ம அந்த டேபிளில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், h0 என்ன இருக்கும்? ஒன்று ட்ரூவாக இருக்கும், h0 என்ன இருக்கும்? ஒன்று ஃபால்ஸாக இருக்கும். ரைட்டா? 2 கேஸு. இதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டு, இதை ரிஜெக்ட் பண்ணால் அது என்னது? இது டைப் 1 எரர். சரியா? h0 வந்து ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணாத, அதை ரிஜெக்ட் பண்ணால் பாருங்கள், h0 அக்செப்ட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணுறதுனா அது வாட்டு கரெக்டு. அதே வந்து h0 ட்ரூவாக இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணால் டைப் 1 எரர். h0 ஃபால்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணால் அதை நம்ம ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதை என்ன பண்ணணும்? நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? டைப் 2 எரர். இது h0 ஃபால்ஸாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணாத ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணால் அது கரெக்ட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, டைப் 1 எரர். டைப் 1 எரர் என்னென்னா ரிஜெக்டிங் h0 when it is what? True. அப்போது டைப் 1 எரர் is what? Rejecting case of what? h0 when it is true. ரைட். அப்புறம் இன்னொன்று சொல்லலாம். இப்போது அதாவது பாருங்கள், டைப் 1 எரர் இங்கே 2 கேஸும் வருது. எரர்னு போகும்போது பார்த்தீங்கன்னா h0 ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு எரர் தான். அதே இன்னொன்று இருக்குது. இதே இன்னொன்று சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இன்னொரு டேபிளும் சொல்லாமே. இப் h1 ட்ரூவாக இருக்கும்போது என்ன பண்ணாத நம்ம அக்செப்ட் பண்ணோம், அதை ரிஜெக்ட் பண்ண சொல்லுவோம், அதுவும் டைப் 1 எரர் தான். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இதை சொல்லாமல் இந்த டேபிளும் 2 டேபிளும் போட்டு சொல்லலாம். நம்ம 2 டேபிளும் போட்டு சொல்லலாம். இப்போ இது h0 பேஸ் பண்ணி சொல்கிறது, இது h1 ஃபாலோ பண்ணி இன்னொரு டேபிளும் போடலாம். அப்போது இந்த டேபிளையும் வச்சு இந்த டேபிளையும் வச்சு கம்பேர் பண்ண சொல்லும்போது தான் டைப் 1 எரர் இஸ் ரிஜெக்டிங் h0 அண்ட் அக்செப்டிங் h1. இது ட்ரூவாக இருக்கும்போது இதை ரிஜெக்ட் பண்ணாமல் அது டைப் 1 எரர் தான். இது ஃபால்ஸாக இருக்கும்போது இதை அக்செப்ட் பண்ணால் தான் என்னது? டைப் 1 எரர் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 கேஸுமே வரும். அப்போது டைப் 1 எரர் இஸ் போத் ஏ அண்டு பி. சார் எனக்கு புரியல சார், க்ளீனாக சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்கள், முதல் டேபிள் என்னது? h0 ட்ரூவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணோம். அதை ரிஜெக்ட் பண்ணால் அது டைப் 1 எரர். அதே மாதிரி h0 வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது நம்ம h0 ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம அதை h1 ஃபால்ஸாக என்ன பண்ணாத ரிஜெக்ட் பண்ணோம். ரிஜெக்ட் பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணாமல் அது என்ன? அதுக்கு பேர் என்னது? டைப் 1 எரர் தான். புரியுதுங்களா?
ட்ரூவாக இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் டைப் ஒன் எரர். ஸோ இந்த கேஸ் வராது. அதாவது ரிஜெக்டிங் ஹெச் நாட்டும் அக்செப்டிங் ஹெச் ஒன்னும். அப்போ போத் ஏ அண்ட் பி, திஸ் இஸ் அ ரைட் ஆப்ஷன். போத் ஏ அண்ட் பி அவங்களுக்கு வந்து இன்னும் டேபிள் கிளியராக போட்டு நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது பாருங்கள், இது ரிஜெக்ட் மட்டும் வராது. இந்த ரிஜெக்டிங் ஹெச் நாட்டும் இருக்கும். எங்கே ஹெச் நாட்டை மட்டும் பேஸ் பண்ணும்போது. அப்புறம் அக்செப்டிங் ஹெச் ஒன், அப்போ ஹெச் ஒன்னை பேஸ் பண்ணி நீங்கள் டேபிள் போடும்போது எந்த கேஸ் வரும். அப்போ என்னன்னா ரிஜெக்டிங் ஹெச் நாட் அண்ட் அக்செப்டிங் ஹெச் ஒன். ரிஜெக்டிங் ஹெச் நாட் when it is true, accepting h1 when it is false. நல்லா சொல்கிறேன். இப்போ ரெண்டு கேஸ். rejecting h0 when it is true, accepting h1 when it is what, false. அப்போது இந்த ரெண்டு கேஸுமே தான், இது கிடையாது, இந்த ரெண்டு கேஸுமே தான் both a and true. That calls what, type 1 error. புரியுதுங்களா? ரைட். A rectangular distribution df by dx is what, 0 less than or equal to x less than or equal to 1. Then the mean is what? நம்ம என்ன கேட்டிருக்காங்க? இப்போ கேட்ட வேல்யூ என்னன்னா மீன். சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா f of x கண்டுபிடிப்போம். ரைட்டா? சரி, இப்போ இன்னொன்று சொல்லணும்னா இப்போ என்ன df by dx equal to small f of x இப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் நம்ம கொடுத்த லிமிட்டை வச்சு நம்ம f of x டிஃபைன் பண்ணலாம். ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? இப்போ பாருங்களேன், இந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்போங்களா லிமிட் 0 to 1. இப்போது e of x, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் e of x? முதல்ல f of x நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த என்ன லிமிட், இப்போ f of x எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? f of x as per definition is what, 1 by b minus a. இப்படி தான். இப்போ எப்போ a less than x less than b, இங்கே என்ன கொடுத்துருவாங்க நம்மளுக்கு f of x equal to பாருங்கள் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ என்ன வரப்போகுது? ஒன்று தான். when it is 0 less than or equal to what, 1. இப்போ f of x தெரிஞ்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீன். வாட் இஸ் மீன் ஆஃப் x? இன்டகிரல் x into f of x into dx. when it is minus infinity plus infinity. நம்மளுக்கு என்ன லிமிட் இங்கே? 0 to 1 x. f of x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 1 into what, dx. இது இன்டகிரேட் பண்ணால் x square by 2. லிமிட் இஸ் what, 0 to 1. அப்போது அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1 தான். அப்போ என்ன வரும்? வெறும் 1 by 2. அப்போது ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருக்கும்போது 0 to 1 லிமிட்டில் இருக்கும்போது மீன் இஸ் வாட், 1 by 2. சரிங்களா? ரைட். அடுத்து in a binomial distribution mean is 6. ரைட்டா? இது என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, அப்போ அதை வச்சு தான் போட போகிறோம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ மீன்றது என்னது? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் NP 6. திஸ் இஸ் வாட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போ வேரியன்ஸ்னால் அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ். அப்போ வேரியன்ஸ்னால் 2 தான் வேரியன்ஸ். அப்போது NPQ ஈக்குவல் டு வாட், 2. ரைட்டா? இப்போ இது ரெண்டுத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 6Q ஈக்குவல் டு 2. அப்போ Q ஈக்குவல் டு 1 by வாட், 3. அப்புறம் இதை வந்து P plus Q equal to 1. therefore P equal to 1 minus Q. அப்போ Q ஓட வேல்யூ என்ன வரும் போது உங்களுக்கு? P ஓட வேல்யூ 1 minus 1 by 3 னா that become what, 2 by 3. P equal to what, 2 by 3. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? N-ம் Q-ம் கேட்குறாங்க. அப்போது Q கண்டுபிடிச்சிட்டோமா? N கண்டுபிடிக்கணும். P-லேருந்து கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். N P வேல்யூ என்ன நம்மளுக்கு? 2 by 3 equal to what, 6. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ n ஈக்குவல் டு வாட், 9. அப்போ அவங்க கேட்ட வேல்யூனா வாட் இஸ் n, வாட் இஸ் q? n ஈக்குவல் டு 9, q ஈக்குவல் டு வாட், 1 by 3. therefore the option A is a right answer to the given problem. சரி, the mean of 10cx into 2 by 5 the whole power x into 3 by 5 the whole power 10x is what? ஒன்றும் இல்லை. மீன் என்னது? இதுதான் ஆக்சுவலாக this denotes what, binomial distribution. therefore that what, NP தான் கேட்குறாங்க. இதில் n எது? இதில் 10 p power x. இப்போ இதனுடைய ஃபார்மேட் என்னது? NCX p power x q power n minus x. இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது what is the value of n? 10. what is the value of p? p is what, 2 by 5. சரிங்களா? அப்போது இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 2 into 2 what,
4. அப்போ NP equal to what? அப்போ மீன் என்னது நம்மளுக்கு NP தானே. So the mean value of this one is what? 4. அடுத்தது 18th question. The normal distribution is a limiting form at binomial distribution of binomial distribution of what? N tends to infinity and neither P nor Q is small. When the variance of binomial variate tends to mean the value of Q tends to what? இங்கே பாருங்க நம்ம என்னன்னா binomial distribution மீன் என்னது NP, variance என்னது NPQ. இப்போ when the variance of binomial distribution tends to mean இது எப்போ இதுக்கு ஈக்குவல் ஆகுனா Q ஓட வேல்யூ 1 போட்டால் தான் ஆகும். this to become what? ஈக்குவல். இந்த பாருங்களேன் NPக்கு யூவில் என்ன பண்ணும் இப்போ Q equal to what? 1. அப்போ பண்ணும் Q equal to 1 போட்டால் தான் என்ன ஆகும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடும். புரியுதா? ஈக்குவல் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. this to இது பார்த்து சொல்கிறாங்க மீன் ஆஃப் பாருங்கள் when the variance of binomial variate tends to mean இதுக்கு எப்போ மீன் ஆகுனா then Q equal to 1 போட்டால் தான் variance tends to what? மீன் ஆகும். அது சொல்கிற மாதிரி சப்ஸ்டியூட் இது NPQ goes to thisனா then the value of Q must be what? 1 போட்டால் தான் என்ன ஆகும் variance tends to mean. அப்போ Q வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் Q வேல்யூ 1. right. Poisson distribution mean is 16. What is standard deviation? இப்போ மீன் என்ன நம்மளுக்கு லாம்டா வந்து 16 கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்மளுக்கு வேரியன்ஸும் அதே தான். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வாட் வேரியன்ஸ். அப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேரியன்ஸ் எவ்வளோ 16 தான். அப்போ அவங்களாம் கேட்குறாங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்குறாங்க. சரி that இப்போ என்னென்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். வேரியன்ஸ் நம்மளுக்கு ரெண்டுமே லாம்டா தான். அப்போ என்ன வரப்போகுது 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 become what? 4. அப்போ SD வேல்யூ என்னன்னா 4. Therefore that option D is the right answer to the given problem. இப்போது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்து நம்மளுக்கு என்னது மீனும் வேரியன்ஸும் என்னது ஈக்குவல். அப்போ லாம்டா இதுனா மீன் 16னா வேரியன்ஸ் ஆல்சோ வாட் 16. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அதனால் 16 சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் ரூட் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துடும். வேரியன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் 0,1. வேரியன்ஸ் ஆஃப் என்ன கேட்குறாங்க யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். சரி இப்போ வேரியன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஃபார்முலா நம்மளுக்கு B minus A the whole square divided by what 12. this is what variance of uniform distribution. நம்மளுக்கு என்ன லிமிட் அப்பர் லிமிட் என்னது 1. அப்போ 1 minus 0 the whole square divided by 12 that become what 1 by 12. therefore that option A is the right answer to the given problem. புரியுதுங்களா? ரைட். அடுத்ததுன்னா for psi square test is a R crosses contingency table then the number of degrees of freedom. ஆச்சோன்னு எப்பவுமே 3 crosses 3 minus 1 3 minus 1. இப்போ R crossesனா R minus 1 into what S minus 1. this is the right option. சரி the psi square distribution is discrete continuous multimodal symmetrical question. புரியுதா உங்களுக்கு? psi square test distribution is discrete continuous multimodal symmetrical. psi square distribution is always what discrete. இப்போ எனக்கு நல்லா புரியுது உங்களுக்கு வந்து அந்த டைப் 1 எரரில் டைப் 2 எரரில் தான் நிறைய பேர் கொஞ்சம் இருக்க டவுட் இருக்க மாதிரி நான் அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு அதையும் போட்டுறேன். நான் இன்னும் கண்டினியூவேஷனாக MCQ போகிறேன் இதுலேயே. அப்போ அதில் வந்து இந்த டைப் 1 எரர் டைப் 2 உங்களுக்கு இன்னும் கிளியராக டேபிள் மாதிரியே போட்டு சொல்லி கொடுத்துறேன். ஒரி பண்ணாதீங்க, கொஞ்சம் எல்லாம் கிளியராக பாருங்கள், படிங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.